ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஹஸ்பண்ட் ஆசையாக ஃபிஷ் வாங்கிட்டு வந்தார். இந்த ஃபிஷ் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தார். செம்மையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை. நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கல்லில் தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு விட்டுரும். அந்த மேலே வந்து அந்த பெறாலெல்லாம் விட்டுருவோங்க ஃப்ரெண்ட்ஸ் பளிச்சுன்னு. ஸோ நான் எதாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப நேரமாக வாஷ் பண்ணுவேன். அது என்னவோ அது பழகிடுச்சு, எனக்கு க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வாஷ் பண்ணுறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவர் தான் நான் வாஷ் பண்ணும்போது. என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறதுனால நான் ஒரு கையிலே தான் எடுப்பேன். ஒரு கையில் சமைச்சிட்டு ஒரு கையிலே தான் எடுத்துகிட்டு இருப்பேன். சரி, நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட் இதனால் எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுன்னு. நான் கழுவிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அவர் இல்லை, அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு போயிட்டாங்க, டைம் ஆகுது நீட்டுன்னு. அதனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியால ஃபைனல் உங்களுக்கு வாஷ் முடிக்கிறது வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. எனக்கு ஃபுல்லாக க்ளீனாக மீன் அப்படியே வெள்ளையாக இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியும் வெள்ளை கலர்லாம் மாறணும். அது மட்டும் நான் கழுவிட்டே தான் இருப்பேன். சிக்கன் கூட இதே மாதிரி தான் பார்த்து ஒன்று அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டே இருப்பேன். அது என்னவோ எனக்கு பழகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பாருங்கள் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது. அது மட்டும் கழுவிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இது என்ன பவுட்ருன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு எல்லாமே மிக்ஸு, அதில் எல்லாமே இருக்கும். சால்ட்டு, சில்லி பவுட்ரு, எல்லா பவுட்ரு, அந்த மசாலாக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் எப்போவுமே இதை போட மாட்டேன் ஃபிஷ்ஷுக்கு. இந்த வாட்டி ஹஸ்பண்ட் கேட்டாருன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். பட் நல்லாவே இருந்துச்சு. அவர் ஆர்வம் தாங்க முடியாமல் ஒரு டைம் போட்டு சாப்பிட்டாரு. அதனால தான் எண்ணெய் அப்படி இருக்குது. எப்படி நல்லா சூப்பராக நல்லா ரெட்டாக மொறுன்னு நல்லா வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன். இது ஏதோ ஒரு மீன் பேர் சொன்னார், டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரலை. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. அவரும் லீவ் முடிய போகுது, ஊருக்கு போகிறாரா. ஸோ அதனால் அவர் கேட்குறத பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது, கலர் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.